பிரைஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி ஏசாயா 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு தியானிக்க போகிறோம். அது கொடுக்கப்பட்ட தலைப்பு எப்பொழுதுமே எல்லா டயத்திலும் தேவனோட திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாம போயிடுது. எப்போதுமே என்று சொல்லும் பொழுது, எப்போதுமே நிறைவேற்ற வேண்டும். ஆனா, எப்போதும் நிறைவேற்ற முடியாம சில டயத்துல நிறைவேற்றுறோம். சில டயத்துல நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுறோம். அதை அது ஏன் கஷ்டப்படுறோம்? அது கஷ்டப்படாம அந்த எல்லா நேரத்திலும் தேவனுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது? எப்படியாக ஏசாயா அந்த திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்பதை பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நான் டீச் பண்றது. ஏசாயா 20ஆம் அதிகாரம். தேவனுடைய திட்டங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்வது ஏன் எளிதானது அல்ல. எப்போதுமே சில டயத்துல நான் இன்னைக்கு தேவன் திட்டத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றோம். அந்த திட்டம் நமக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும்பொழுது, நமக்கு ஏத்த மாரி இருக்கும்போது, நம்ம இருதயத்தில நினைச்ச மாரி காரியங்கள் ஆண்டவர் செய்ற மாரி இருக்கும்போது, உடனே நம்ம சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்கிறோம். செய்யறதுக்கு விரைந்து போறோம். ஆனா சில டயத்துல அவர் காட்டுகிற திட்டங்கள் சரி, ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. நம்ம இப்படி நடக்கும்னே நினைக்கல. ஒரு வினாடி கூட திங்க் பண்ணவே இல்ல. அந்த காரியத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்க வைக்கிறாரு. சம்பவிக்க வச்சுட்டு, அதன் வழியாக கடந்து போகவும் சொல்றாரு. உடனே கடந்து போக சொல்ட்டு, அது கடந்து போவதன் நோக்கம், முன்னைய நிலைமைய விட இன்னும் ஒரு மேல் நிலைமைக்கு கொண்டு போவதற்காகத்தான் அது கொண்டு போறாரு. ஆனா, அந்த பாதைக்குள்ள கடந்து போகவே பயப்படுறோம், கதர்றோம், அழுவுறோம், வேதனைப்படுறோம். இது எதுக்கு நடந்தது என்று தெரியாம அங்கலாய்க்கிறோம். பல பாடுகளுக்குள்ள கடந்து போகிறோம். அது அந்த மாரி கடினமான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு அதன் ஊடாக போய் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது எப்படி என்பதைத்தான் நாம இந்த ஏசாயா 20ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். ஏசாயா 20ஆம் அதிகாரத்த பார்க்கும்போது வேறுபட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. போன வாரம் கொஞ்சம் அத பத்தி சொல்லிக் குடுத்தேன். ஆனா அது விரிவாக சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அதனால இதற்கே ஒரு தலைப்பு கொடுத்து நம்ம ஏசாயா 20ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து போறேன். Why it is not always easy to accept God's plan. Isaiah 20. Sometimes God make us to pass the difficult path in such he has to fulfill his will in us. அப்படியாக இந்த காரியத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் how God is going to fulfill his plan in our life, how God fulfilled his plan in Isaiah's life, then that today அதற்காக எடுத்துக்கொண்ட ஆம், திறவுகோல் வசனம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அஹ், ஏன் எளிதானது அல்ல என்று சொல்லி ஏசாயா 20ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3 2வது வசனத்தை மட்டும் திறவுகோல் வசனமாக நான் எடுக்கிறேன். 2வது வசனத்துல பாருங்க, இது ஒரு 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 வேறுபட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. கர்த்தர் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்க இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். இப்ப இது பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம். இதற்குரிய வேத வல்லுனர்கள் பலவிதமான வியாக்கியானம் கொடுக்குறாங்க. எப்படி தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம நடக்க சொல்லுவாரு. அப்படி அவர் நடந்தார்னா உலக மக்கள்லாம் அவர் பைத்தியம் தானே சொல்லுவாங்க. இதுல எப்படி தேவ திட்டம் நிறைவேற போகுது? இதை எப்படி ஏசாயா ஏன் என்று கூட கேட்பாள். இப்படி ஒரேன்னு கூட கேட்காமல் அவன் அப்படியே செய்தான். கூட இல்ல. பாருங்க, அந்த இடத்துல கமா கூட போடல. நான் செமிகோலன் போட்டு அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் முன்காலுமாய் நடந்தான். இது ஏன் சொன்னாரு? இது எப்படி நிறைவேறப்பட்டது? இது எ இந்த இது இந்த மாரி அவன் நடந்ததுனால, எந்த ராஜாவுக்கு அது அது தேவையாக இருந்தது? அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசம் கடந்து போகும்போது, ராஜாவானவராக இருக்கிற எசேக்கியா ராஜா எந்த தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்பதை எல்லாமே இந்த அ காரியத்திலே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அடையாளத்தினால வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் வார்த்தையினால அவர் தேவனா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு அடையாளத்த காமிக்கிறாரு. அந்த அடையாளம் பார்க்கும்போது பயங்கரமான அடையாளமா இருக்கு. பார்க்கிறவர்கள் அதிர்ச்சி உறுகிற அடையாளமா இருக்கு. பார்க்கிறவங்க நிச்சயமா ஏன்பா இப்படி இருக்கிற நீ? அப்படி என்று கேட்கக்கூடிய அடையாளமாக இது இருக்கிறது. அப்போ வஸ்திரம் இல்லாமல்னா உண்மையாவே எந்த ட்ரெஸ் இல்லாம இருந்தாரா? இல்ல மேல் அங்கியை மட்டும் எடுத்தவராக காணப்பட்டாரா? அப்படி என்கிற ஒரு டவுட்டும் வேத வல்லுனருக்கு வருது. அப்போ அவர் வஸ்திரம்
எந்த வசதி நாம இருந்தார் குறித்து நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இங்க இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் என்று கேட்காமல் இம்மீடியட்டாக கடினமான ஒரு காரியத்தை இம்மீடியட்டாக செய்றாரு. சோ அப்போ அவர்கிட்ட எந்த குணாதிசயங்கள் காணப்பட்டிருந்தா அப்படி செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உதாரணத்துக்கு மரியாளை எடுத்துக்கொள்ளலாம். மரியாள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, "கர்ப்பவதி ஆகப் போற. நீ கன்னியா இருக்கும் பொழுதே நீ குமாரனை பெறுவாய். அவ பரிசுத்த ஆவியினால் உருவானதால் அது பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் என அழைக்கப்படும்." அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கூட அந்த மகள், இது நான் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்டாங்களே ஒழிய, இது எப்படி நடக்கும் என்று கேட்கல. ஆனா விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு பள்ளியாக சொன்னபடியாக ஆகட்டும். நான் உம்முடைய ஆம், ஊழியக்காரி என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ கடினமான திட்டம் அது. புரியுதுங்களா? அந்த திட்டத்தை அவள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவளுடைய ட்ரஸ்டிங் சப்மிஷன். அதாவது நம்பிக்கையின் சமர்ப்பித்தல் முதல்ல நமக்கு இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம வாழ்க்கையில சில கடினமான பாதைகளாக ஆண்டவரே நடத்துகிறார் அப்படி என்று தெரியும் பொழுது, அதை ஊடாக கடந்து போய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதலாவது நம்பிக்கையின் சமர்ப்பித்தல் நமக்கு மரியாளுடைய வாழ்க்கையில அது காணப்பட்டுச்சு. அதனால அவங்க பல அவமானத்துக்குள்ளாக அதுக்கப்புறம் கடந்து போனாங்க. அவருடைய கணவரே அவரை சந்தேகப்பட்டு அவரை தள்ளி விடும்படியாக நினைக்கும் பொழுது, கேப்ரியேல் தூதன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க ஜனங்க அந்த மரியாதை பற்றி தவறாகத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இருப்பினும் தேவ திட்டத்தை அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக இருந்த காரணம் ட்ரஸ்டிங் சப்மிஷன். இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய கடினமான பாதைக்குள்ள கடந்து போய் இதை ஏற்றுக்கொள், என்னுடைய திட்டம் இதுதான் என்று சொல்கிறாரோ, அப்பொழுது கலங்காமல் நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். முதலாக இருக்க வேண்டியது நம்பிக்கையின் சமர்ப்பித்தல் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன இருக்க வேண்டும் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஏசாயாக்கு தீர்க்கதரிசிக்கு இதெல்லாம் இருந்ததுனால தான் உடனடியாக அவர் செய்த இந்த காரியத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. அவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவர் ராஜ குலத்துக்கு போய் ராஜ அரண்மனையில போய் ராஜாவுக்கு முன்பாக நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கல அளவுக்கு நல்ல பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? மரியாதை போல ஒரு நம்பிக்கையின் சமர்ப்பித்தல் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ட்ரஸ்டிங் சப்மிஷன். அடுத்து என்ன இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது பேதுருடைய விஷயத்துல வரும். பேதுரு கிட்ட ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் வெளிப்பட்டு வந்து அந்த கடல்ல அவர் வந்து மீன் கிடைக்காத பொழுது எந்த அளவுக்கு மீன் வச்ச உடனே கொஞ்சம் கதவை தரமா மீன் பிடிக்க வச்ச உடனே என்ன ஆகுது? தேங்க்யூ. மீன் பிடிக்க வைத்த உடனே தான் பேதுரு உணர்ந்து கொள்கிறான். வந்து நிற்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உடனே அவர் தன்னுடைய அந்த இடத்துல ஒரு காரியம் காணப்படுது. தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி விட்டு என்ன செய்யறாரு? தண்ணீர்ல குதித்தார் இருக்கு. அவர் அப்புறம் தண்ணீரை குடிக்கும் போது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு தண்ணீர்ல குடிச்சாரா? அந்த ஒரு கேள்வி வரும் பொழுது அதுக்கும் நம்ம தீர்வு கொடுக்க போறோம் வருகிற ஸ்லைட்ல. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கடைசியா அவர் வெளிப்பட்ட பிறகு அவர்கிட்ட சொல்றாரு, "நீ இதுல நடந்து திரிந்தாய். நீ முதிர்களை நீ நீட்டுவாய். வேறொரு அறையை கிடையாது" சொல்லி. அப்போ இஷ்டமில்லாத ஒரு காரியம் ஆனது உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்ப அவட இந்த விதமாக மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொன்னிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. நான் இப்படியாகத்தான் சிலுவையில மரித்தேன். நீ சாட்சியாக மறிக்க போகிற என்னை பின்பற்றி வான்னு சொன்ன கடினமான தேவ திட்டம் இதுதான். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்டிகை அவன் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவர் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருவதை கண்டான். இப்ப என்ன பத்தி சொல்லிட்டீங்க. அவனை திரும்பி பார்க்கறான். பார்த்தா அவன் ரொம்ப அன்பானவன் ஆச்சே. அவனை பத்தி என்ன பார்த்துட்டு அவனை கண்டு பேதுரு இயேசு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றார். பத்தி உடனே கம்பேர் பண்றாரு. அதனால் எதற்கு இயேசு நான் வருமளவு இவன் இருக்கு எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றுவா. அப்போ கடினமான திட்டத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போய் தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது நீங்க உங்களை பிறர் கூட ஒப்பிடக்கூடாது. கம்பேர் பண்ண உங்களால முடியாது. அதனால நீ அவனை பார்த்து கம்பேர் பண்ணாத. நீ அங்க பார்க்காத, இங்க பார்க்காத. அவனுக்கு என்ன, இவனுக்கு என்ன, இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்த திட்டமும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு மட்டும் கஷ்டமான திட்டத்தை கொடுக்குறீங்களே ஏன் என்று கம்பேர் பண்ணாத.
பண்ணாம என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். நீங்க கேட்கலாம், இந்த யோவான் புஸ்தகத்தை யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தை யோவான் எழுதும் பொழுது பேதுரு உயிரோட இல்ல. பேதுரு மரிச்சிட்டாரு. அதனால தான் தீர்க்கமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதுனால இப்படியாக அவர் எழுதுகிறாரு. ஏனென்றால் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் எது என்றால் அது யோவான் எழுதின சுவிசேஷம். நம்ம பகுத்து வைக்கும் போது வேதத்துல 4வது புஸ்தகமாக புதிய ஏற்பாட்டிலே வைக்கப்பட்டிருந்தாலும் இது எழுதப்பட்ட காலம் AD 100க்குள்ள எழுதப்பட்டுச்சு கிட்டத்தட்ட. AD 100க்கு முன்னாடியே பவுலும் மரிச்சிட்டார், ஊழியம் பண்ணிட்டு. பேதுருவும் மரிச்சிட்டார், புரியுதுங்களா? பவுல் மரிச்சது AD 62லயே பவுல் மரிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா யோவான் எந்த வயசு வரை உயிரோடு இருக்கிறதுனால முதிர் வயதிலே இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதுறாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவானை எழுதிட்டு தான் அவர் இயற்கையான ஒரு மரணத்தை அடைகிறார். எல்லாருமே ரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க. யோவான் மட்டும் அப்படி அல்ல. பத்மு தீவிலே போடப்பட்டான். அந்த இடத்துல 2வது வருகையிலே கர்த்தர் மகிமையாக எப்படி வெளிப்படுவார் என்பது தரிசனத்தை கண்டான். இது எல்லாமே இந்த இடத்துல நிறைவேறிக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம பிறர் கூட நம்மள கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, விசுவாசம் இருக்க வேண்டும். இதுக்கு உதாரணமாக நீங்க நம்பர்ஸ்ல போனா, நான் ஸ்லைடு அது போறல, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தேவ திட்டம் என்ன? 40 வருடம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்த பிறகு அவர் சொல்றாரு, தேவன் என்ன சொல்றாரு பார்க்கும் பொழுது, இப்பொழுது போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கிறாங்க. போய் பார்த்துட்டு வந்தா அங்க ஏனோக்கியர் இருக்கிறாங்க. ரொம்ப பெருசா இருக்கு. ஆண்டவர் தெரியாது ஏனோக்கியர் இருக்காங்கன்னு. இருக்காங்க. உண்மை தெரியும். அவங்க விட பெரியவங்க தெரியும். அவங்க கண்களுக்கு முன்பாக பார்க்கும்போது ஏனோக்கியர் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறாங்க தெரியும். நிதர்சனம் அதுதான். என்ன, எபிரோன் தான் பழமையான ஒரு பட்டணம். உலகத்திலே ஒரு பழமையான ஒரு பட்டணம் என்றால் அது எபிரோன் பட்டணம். அந்த பட்டணமே அந்த ராட்சசர்கள் தங்கும்படியாக பெரிய பெரிய கட்டடமா கட்டப்பட்டிருக்கு. அவங்க எப்படி போவாங்க? உண்மை. ஆனாலும் விசுவாசத்தோடு தான் அதை போட்டு ஜெயிக்க வேண்டும். கடினமான திட்டம். அந்த திட்டத்தை நீ உள்ளாக கடந்து போனாதான் உனக்கு கானான் தேசத்துக்குள்ள போய் சுதந்திரிக்க முடியும். அந்த திட்டத்துக்குள்ளாக நான் அப்படித்தான். ஆனா அந்த இடத்துல தேவைப்பட்டது விசுவாசம், அபிஷேகம் தேவைப்பட்டது. விசேஷித்த ஆவியை உடையவனாக இருந்தான் காலேபு, யோசுவா. அதனால அவங்க அவிசுவாசப்படல அப்படி என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார். அப்போ நமக்காக வைக்கப்பட்ட கடினமான திட்டம், எல்லா திட்டமா இருந்தாலும் கடினமோ எளிதோ, எந்த தேவட்டத்திலும் எப்பொழுதுமே அதை நாம நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது ஒரு ட்ரஸ்டிங் சப்மிஷன், நம்பிக்கையின் சமர்ப்பத்தில் இருக்க வேண்டும். நம்ம பிறரோடு நம் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. 3வது தேவ ஆவியின் அபிஷேகம் இருக்கவும் வேண்டும், விசுவாசமும் இருக்க வேண்டும். இது எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இருந்ததால ஒரு கடினமான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ போய் உன் அறையில் இருக்க இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்க பாதரட்சியை கழற்று என்றால் அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் வெளுங்காலுமாய் நடந்தான் அப்படின்றது பார்க்க. சோ ஏசாயா, இதுதான் திறவுகோல் வசனம். நம்ம இப்போ அதிகாரத்துக்குள்ள கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏசாயா 20ஆம் அதிகாரத்துல 6 வசனங்கள் தான் இருக்கிறது. தேவனுடைய திட்டங்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வது எப்படி கொள்வது ஏன் எளிதானது அல்ல என்பதை ஏசாயா 20 மூலமாக பார்க்க போகிறோம். ஆனால் அதை நிறைவேற்றிட்டாரு அவர். ஆனால் நமக்கு கடினம். அதை நிறைவேற்ற வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று 3 பாரியத்தை நம்ம இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துட்டு நம்ம ஏசாயா 20க்குள்ள கடந்து போவோம். முதல் 3 வசனங்கள் அடையாள ரீதியில் செயல்பட ஒரு கட்டளை. அடையாளம், அவர் வஸ்திரம் இல்லாமல் கால்கள்ல பாதரட்சை இல்லாமல் போகிறதுனால ஒரு அடையாளத்தை காமிக்க போறாரு. இது ஒரு வாயினாலே தேவ செய்தியை உரைத்துக் கொண்டிருந்த அவர் ஒரு அடையாளத்தை காட்ட போகிறாரு. அது 1லிருந்து 3 வசனங்கள். அடுத்து 4லேருந்து 6 3 போட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் 1, 2 நினைக்கிறேன். அடுத்தது 4லேருந்து 6 வசனங்கள் அந்த அடையாளத்துக்கான விளக்க உரை இதை கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான். அடையாளம், விளக்கம். அதற்கு எடுத்து நம்ம தலை பாருங்க. Why it is not always easy to accept God's plan, Isaiah chapter 20. A command to act in a symbolic manner, Isaiah chapter 20, 1-3. An interpretation of the sign act, Isaiah chapter 20, 4-6. நம்ம இப்ப கடந்து போகலாம். இப்ப முதலாவது நான் எடுக்க பின்னணி. இப்ப நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ள கடந்து போறதுக்கு முன்பாக நாம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் கோர்வையாக ஒரு புஸ்தகமாக ஏசாயா தீர்க்கதரிசி தன் மரணம் அடைவதற்கு முன்பாக இரத்த சாட்சியாக அதாக
மனாசேவின் காலகட்டத்திலே ஊழியத்துக்கு வெளில போக முடியல. அப்பொழுது தான் எழுதின 50 வருடங்களாக தான் செய்த ஊழியத்தின் அடையாளமாக தன் எழுதின காரியங்களை கோர்வையாக கோர்த்து ஒரு கோர்த்து ஒரு புஸ்தக வடிவத்திலே தோல் சுருள் வடிவத்திலே கொண்டு வருகிறார். அப்பொழுது சில காரியங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அடுத்த அதிகாரங்கள் அதே அடுத்தடுத்த ராஜாக்கள் காலகட்டத்தில நடந்ததாக இல்லை. அதான் தட்ஸ் நாட் chronologically, இட் இஸ் நாட் chronologically பைண்டட் டுகெதர். அதாவது எழுத்தின் பிரகாரமாக நேரத்தின் அடிப்படையிலே அது ஒன்றாக திரட்டப்படவில்லை. அது தலைப்பின் படியாக திரட்டப்பட்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எந்த ராஜா ஆட்சி செய்துட்டு இருந்தாரு, அந்த ராஜாவின் ஆட்சி காலத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு, இல்ல நடக்க போகுது, அது எல்லாமே நம்ம ஒரு பேக்ரவுண்ட் பின்னணியை புரிந்து கொண்டால் மாத்திரமே ஏன் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி வஸ்திரம் இல்லாமல் கால்களே பாதரட்சி இல்லாமல் நடக்க சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சோ அதனால இந்த சாப்டருக்கு பின்னணி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்பதை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். பேக்ரவுண்ட் என்று சொல்லும் பொழுது இந்த இது இது நம்ம போன வாரம் ஏசாயா 18, 19 அதிகாரத்தை வாசிச்சோம். 19ல இருந்து அதுல எகிப்து தேசத்துக்கு எதிரான தீர்க்க தரிசனம் என்று சொல்லி 20 கூட கொஞ்சம் ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்தா கம்ப்ளீட்டா இல்ல. சோ இந்த கோர்வை 18, 18, 19, 20 கோர்வை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு சேர எகிப்து தேசத்துக்கு எதிராக தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஒரு கிளஸ்டர்ல ஒரு குரூப்ல அது வருது. இதுல இப்போ கேத்ரின் மேனி கூப்பிடுறாங்க, தயவுசெய்து கட்டாக போகுது நம்ம கூப்பிட்டோன்னு எனக்கு. இந்த எகிப்திய பகுதியில் இறுதி பக்தி தான் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 712 to 711 இரண்டாம் சர்கோனின் கீழ் ஒரு அசீரிய ராணுவ தளபதி பெலிஸ்திய நகரமான அஸ்தோத்தை தாக்கிய போது ஏசாயா நிறைவு செய்த ஒரு தீர்க்க தரிசன அடையாள விவரிப்பாய் இருக்கிறது. நான் சொல்லிடுறேன். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 712, 711 என்ன நடக்குது என்றால் அசீரிய தேசத்தை ஆட்சி செய்த இரண்டாம் சர்கோன் அப்படி என்கிற ஒரு ராஜா, இரண்டாம் சர்க்கோன், ஒன்றாம் சர்க்கோன் இல்ல, இரண்டாம் சர்க்கோன் அப்படி என்கிற அசீரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து பெலிஸ்தியருக்குரிய 5 நகரத்திலே ஒரு நகரமாகிய அஸ்தோத்தை தாக்குகிறான். ரைட்டா? அந்த தாக்குதல் நடக்குகிற நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நிறைவான எகிப்து தேசத்தை கொடுத்து நிறைவான தீர்க்க தரிசன அடையாளத்தை விவரிக்கிறாரு. சோ இப்ப என்ன பேக்ரவுண்டு? பெலிஸ்தியாவுல 5 பட்டணங்கள் இருக்கிறன. அதுல ஒரு பட்டணம் அஸ்தோத் என்கிற பட்டணம். அந்த பட்டணத்தை அசீரிய ராஜா, அவருடைய பெயர் சர்கோன், இரண்டாம் சர்கோன் அப்படி என்கிற அசீரிய ராஜா கிறிஸ்துவுக்கு முன் 712 711 ஆண்டுகளுக்கு அந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக அதை நகரத்தை தாக்க வருகிறான். அப்பொழுது அடையாளமாக ஏசாயா தீர்க்கதரிசியை வஸ்திரம் இல்லாமலும் கால்களில் பாதரட்சை இல்லாமலும் ஆண்டவர் நடக்க சொல்றாரு. முதல் இந்த நிகழ்வுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு முன் 714 இது ஏன் இந்த திடீரென்று அசீரிய ராஜா ஏன் அஸ்தோத்தை தாக்க வேண்டும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பாக, அதாவது கிமு 717 இது நடக்கிறது. எப்போ? கிமு 712-11 நடக்குது. ஆனா கிமு 714 ஒரு காரியம் நடக்குது. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எதற்காக பாருன்னா ஏன் யுத்தத்துக்கு வந்தார் அப்படின்ற காரணத்தை சொல்றாங்க. அஸ்தோத்தின் அசீரிய ஆட்சிக்கு அப்போ அந்த 5 பெலிஸ்திய பட்டணங்களும் யார் கையில இருக்கு முன்பாக? அதாவது அசீரியர்கள் அது முன்பாகவே அதை கைப்பற்றி விட்டார்கள். ஆனா கைப்பற்றினா கூட சிற்றரசர்களாக அவர்களுக்கு பிடிச்ச ஒரு ராஜாவை அங்க வச்சு ஆட்சி பண்ணுருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. ஆனா வருஷம் தீர்வுகளை கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் சிற்றரசர்கள். அவன நான் சொல்றதை நீ செய்யணும், ஆனா நீ ஆட்சி செய், இவ்வளவு காசு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படி செய்யறாங்க. அப்போ என்ன செய்யறாரு அவரு? அப்படியாக ஆட்சி செய்ய சொல்லியிருக்காங்க அசீரியர்கள். கிறிஸ்துவுக்கு முன் 714 அஸ்தோத்தின் அசீரிய ஆட்சிக்கு எதிர்ப்பு அதிகரித்தது. அப்போ அஸ்தோத்துல இவன் என்ன நமக்கு ராஜா வைக்கிறது அப்படி சொல்லி
ஜனங்கள் சண்டையிடம் எதிர்ப்பு கிளம்புது. எனவே சர்க்கோ எந்த ராஜா வச்சிருந்தாரு அந்த இடத்துல ஆட்சி செய்ய தனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை வச்சிருந்தாரு. அந்த மனுஷனுக்கு பேர் அசூரி. அவனுக்கு எதிராக கிளர்ச்சி கிளம்புகிறது. அதனால கிளர்ச்சி கிளம்பி நீ எங்களுக்கு ராஜாவா வேண்டாம்னு அவனை தள்ளிட்டு அந்த ஜனங்கள் அகிமிட்டி என்கிற ஒரு தங்களுக்கு பிடிச்ச தலைவரை நியமிச்சிடுறாங்க. அவன் பேர் என்ன? அகிமிட்டி அப்படி என்கிற தனக்கு பிடிச்ச ஒரு தலைவரை நியமிச்சு விட்டுறாங்க. இந்த விஷயம் யாருக்கு போகுது இப்போ? அசிரியாவுக்கு போயிடுச்சு. அப்படி விஷயம் அப்படி என்று அஸ்தோத்தின் மக்கள் இந்த புதிய ஆட்சியாளர் விரும்பவர். எனவே அவர்கள் அகிமேட்டுக்கு பதிலாக அசீரியாக்கு எதிர்ப்பு தலைவர் யாமீனுக்கு நியமித்தனர். இப்போ அகிமீட்டி இருக்கிறாங்க. அகிமீட்டி அவங்க பிடிக்காதனால யாமீனி என்கிற தலைவரை நியமிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் அங்க போன உடனே என்ன ஆச்சு? சர்கோன் என்ன பண்றாரு? உடனே அவர்களுக்கு எதிராக சண்டையிட வராரு. போரோட வந்துட்டார். இப்போ என்ன பண்றது? பயப்படுறாங்க. அதனால யாமினி என்ன பண்றான்? முதல்ல யாரு? அகிமீட்டி இருக்கிறான். அகிமீட்டிய எடுத்துட்டு யாமினிய வைக்கிறாங்க. யாமினி கேள்விப்பட்ட உடனே இப்ப அஸ்தோத்து அசீரியர்களுக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு பயந்து அவன் உயிருக்கு பயந்து யாமினி எங்க போறான்? எகிப்துல போய் உட்கார்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க, எனக்கு அடைக்கலம் குடுங்கன்னு ஓடி போறான். ஓடி போகும்போது எகிப்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும். ஐயோ! எங்களால முடியாது. நான் உனக்கு அடைக்கலம் குடுக்க முடியாது. அவன் பெரிய ஆளு. அதனால அசீரியர் ராணுவம் எகிப்தியர் பயப்படுறாங்க. உள்ள போய் தஞ்சம் புகுந்துட்டான். புகுந்த பிறகு அசீரியா வந்து எகிப்திட்ட சொல்லுது, மரியாதையா அவனை வெளில விட்டுரு. இல்ல நான் உன்னையும் அடிப்பேன் என்று சொல்லி, அவர்கள் யாமினியை அசீரியரிடம் ஒப்படைத்து, அப்ப எங்கள விட்டுருப்பா, இந்தாப்பா நீ இவன தானே தேடி வந்த, இந்தாப்பான்னு ஒப்படைத்து விட்டார்கள். ஏறக்குறைய அதே சமயத்தில் தான் எசேக்கியா அசீரியருக்கு கப்பம் கட்ட வேண்டாம் என்று தீர்மானிக்கிறான். இதுக்கு பேர் கப்பம் கட்டுறது. கப்பம் கட்டுறது வருஷம் வருஷம் குட்டுறது. இப்ப யாரும் கப்பம் கட்டிட்டு இருக்கா? அஸ்தோத்தும் பெலிஸ்தியருடைய 5 பட்டணங்களும் கப்பம் கட்டுது. வேற யார் கூட கப்பம் கட்டுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 5 பட்டணங்களும் கப்பம் கட்டுது. இப்ப யூதா தேசம் கூட கப்பம் கட்டியிருக்கு. யூதா தேசத்தின் ராஜா இப்ப யாரு? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா யாரு? ஆமோஸுடைய மகன். இவங்க கப்பம் கட்டுறதுக்கு காரணமே ஆமோஸ். நான் போனாட்டே சொல்லியிருக்கிறேன். உதவிக்கு போய் கேட்கிறான். எனக்கு எதிராக 2 ராஜாக்கள் வராங்க. இஸ்ரவேலோட 10 கோத்திரத்தின் ராஜாவும் சிரியாவும் வராங்க. என்ன காப்பாத்துன்னு அவன் கால்ல போய் விழுந்தான். அவன் காப்பாத்திட்டு உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா நீ எனக்கு சிற்றரசா இரு. இவ்வளவு காசு கட்டு கப்பம் கட்டுன்றான். அவங்க அப்பம் பண்ண தப்புனால. இவரும் மாட்டிக்கிறார். இவர் வந்த நினைக்கிறேன். நான் ஏன் அவனுக்கு கப்பம் கட்டணும்? நான் இனிமே அவனுக்கு கப்பம் கட்ட மாட்டேன். நான் அசீரியாவுக்கு எதிராக நான் காரியத்தை செய்ய போறேன். கப்பம் கட்ட மாட்டேன்னு நான் சொல்ல போறேன்னு தீர்மானம் எடுக்கிறான். ரைட்டா? இப்ப அவனுக்கு பிரச்சனை வருமா? வரும். ஏன்னா அப்படிதான் அங்க அஸ்தோத்துல பிரச்சனை வந்துச்சு. அவன் என்னடா சொல்றது? நான் தீர்வும் கட்ட மாட்டேன். அவன் வச்ச ராஜா எங்களுக்கு வேணாம். நான் யாமினி என்ற ராஜாவை நான் வச்சுக்கிறேன்னாங்க. யாமினியை பிடிக்க எகிப்துக்கு ஓடிட்டான். யாமினி எகிப்துல ஓடுறான். எகிப்துல போய் மிரட்டுறான். மரியாதையா அவனை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இந்த காலகட்டத்துல எசேக்கியாவும் நானும் கப்ப மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறார். அந்த பின்னணியில் உறுதிப்படுத்தினான். நான் இனிமே யாருக்கெல்லாம் கப்பம் கட்ட மாட்டேன். நான் வந்து அசீரியாவுக்கும் கப்பம் கட்ட மாட்டேன். எத்தியோப்பியன் ஆகிய ஷாபாக்கா எகிப்தின் மீது ஆட்சி. அப்போ அந்த எகிப்தை இப்ப யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் எசேக்கியேல் தீர்மானிச்சுட்டார். நான் இனிமே கப்பம் கட்ட மாட்டேன்னு. ஆனா இப்ப எகிப்தை யார் ஆட்சி செய்யறாருன்னா அந்த எத்தியோப்பியன் ராஜா எகிப்தை கைப்பற்றி அவன் எத்தியோப்பியாவும் ஆட்சி செய்யறான், எகிப்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. எகிப்தின் ராஜாவை யார் ஜெயிச்சிட்டாங்க? எத்தியோப்பிய ராஜா ஜெயிச்சிட்டான். எத்தியோப்பியாவை ஆட்சி செய்யறான். எகிப்தை ஒன்றாக ஆட்சி செய்யறான். இப்போ ஒரு பக்கம் எகிப்து இருக்கிறது. ஒரு பக்கம் அசீரியா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அஸ்தோத் என்கிற பெலிஸ்திய பட்டணம் இருக்கு. இந்த பக்கம் யூதா ராஜா யார் இருக்கா? நம்ம எசேக்கியா ராஜா இருக்காரு. அவரும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு. இந்த கடினமான காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு எசேயா தீர்க்கதரிசிக்கு, நீ வஸ்திரத்தை கழட்டிட்டு செருப்பு இல்லாம 3 வருஷம் நடக்க சொல்றேன். இந்த பின்னணியில் ஏசாயாவின் அடையாள செயல்களை யூதா மக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. இப்ப கேக்குறாங்க, என்னப்பா இப்படி நடக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. எச்சரிக்கை. அதனால் அவர்கள் எகிப்தையும் நம்பும் அதே தவற்றை செய்ய மாட்டார்கள். அப்போ ஏன் செய்ய சொல்றாரு என்று சொன்னா, ஏன்பா இப்படி இருக்கேன்னு கேட்டானா அவர் சொல்லுவாரு, பார் என்ன காரணம்னா, இப்போ எகிப்தை நம்பாதீங்க. ஏன் எகிப்த நம்பக்கூடாது? எகிப்த நம்பிதான் அஸ்தோத்திலேருந்து அந்த யாசேன்ங்கிற ராஜா எகிப்துல போய் தப்பிச்சு போய் நம்ம இத காப்பாத்துங்கன்னு சொன்னா, அவன் காப்பாத்தாம தொரத்திட்டான். அங்கேயும் கிளர்ச்சி தான். கப்பம் கட்ட மாட்டேன். உன் ராஜா நீ வச்ச ராஜா எனக்கு வேணான்னாங்க. இதே மாரி இப்ப எசேக்கியா ராஜா இங்க ஆட்சி செய்துகின்றவன் கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். நிஜமாக எப்படி அஸ்தோத்துக்கு எதிராக அசீரிய ராஜா ராணுவத்தை கொண்டு போனானோ,
அப்படியாக அசீரிய ராஜா மறுபடியுமாக உங்களுக்கு எதிராக இராணுவத்தை கொண்டு வருவான். கொண்டு வரும் பொழுது நீங்க அஸ்தோத்து மக்கள் என்ன தப்பு செய்தாங்க? தன்னோட ராஜாவை காப்பாத்துறதுக்கு அங்க எகிப்துக்கு ஓடி அவனை அனுப்பிச்சிட்டது போல, எகிப்துக்கு போய் தஞ்சம் புகுந்து கட்டாயம் அவனை காப்பாத்த முடியாது போல, உங்களுக்கும் அதுதான். நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில எகிப்த நம்பக்கூடாது. நீங்க நம்பினீங்கன்னா, அந்த யாமினி அப்படி என்கிற அந்த ராஜாவுக்கு என்ன நடந்ததோ, அதுதான் உங்களுக்கு நடக்கும். எகிப்து உங்களுக்கு உதவி செய்யாது என்பதை யாருக்கு? ராஜாவுக்கும், ஜனங்களுக்கும், ராஜாவுக்கு ஆலோசனை செய்கிற ஆலோசகர்களுக்கும் உணர்த்தும்படியாகவே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை வஸ்திரம் இல்லாமலும், கால்களில பாதரட்சை இல்லாமலும் நடக்க சொல்றாரு. இவ்வளவுமே நமக்கு இப்படி இந்த பேக்ரவுண்ட பார்த்தாதான் புரியும். இல்லன்னா ஏசாயா 20ஆம் அதிகாரம் எடுத்த உடனே, என்ன தேவன் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி டிரெஸ் இல்லாம பாதரட்சையில நடக்க சொல்றாரு. இது என்ன இது புரியவே இல்லையே என்று நமக்கு தோணும். ஆனா பேக்ரவுண்ட நீங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு புரியும். எசேக்கியா ராஜாவுக்கும் யூதாவின் தலைவர்களுக்கும் அவர் சொன்ன செய்தி, அஸ்தோத்தின் உதாரணத்தை பின்பற்றி எகிப்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லது எகிப்தின் உதவியை நம்பாதீர்கள். இதை சொல்வதற்காகத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி வஸ்திரம் இல்லாமலும் கால்கள்ல பாதரட்சை இல்லாமலும் நடக்கிறாரு. இப்ப நாம பேக்ரவுண்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? இப்ப நாம் அதிகாரத்துக்குள்ள கடந்து போகலாம். ஏசாயா 20 அதிகாரம் 1-2 வசனம் என்னது? அடையாள ரீதியாக செயல்பட ஏசாயாவுக்கு தேவன் கட்டளை இடுகிறாரு. அப்படி கட்டளையிட்டும் அதை கடினமான காரியத்தை இமீடியட்டாக அவர் செயல்படுத்துகிறாரு. அது காரணம் என்ன? நான் சொன்ன அவருக்கு அந்த குணாதிசயம்ல இருந்தது. அதனால அவர் உடனடியாக செய்கிறாரு. தார்தான் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு, நல்லா பாருங்க, தார்தான் அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. இது ஏன் பிடிச்சாரு? ஏன் பண்ணாரு? எல்லாமே சொல்லிட்டு அவங்களுக்கு. அசீரிய ராஜா சர்கோன் யாரு அனுப்ப போறாரு? தார்தான் அப்படிங்கிற ஆள் அனுப்பி அதை பிடித்த வருஷம் அப்படி பிடிச்சிட்டாரு. கர்த்தர் ஆமோத்தின் குமாரனாக ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்க ரெட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்க பாதரட்சியை கழற்று என்றால் அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் வெறுங்காலுமாய் நடந்தான். இப்போ வஸ்திரம் இல்லாமல் வெறுங்காலுமாய் நடப்பது என்றால் என்ன? ஃபுல்லா ட்ரெஸ் இல்லாம இருக்கணுமா? இல்ல மேல் அங்கியை மட்டும் எடுத்துட்டு இருக்கணுமா? அது நமக்கு தெரியணும். அப்போ வேதத்துல இந்த மாதிரி நிர்வாணமாக இருந்தது யாரு? வஸ்திரம் இல்லாமல் இருந்தது யாரு? அது எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம முதலாவது பார்க்க வேண்டும். நிர்வாணமாக முதல்ல அவங்க இருந்தது யாரு? கொஞ்சம் உட்கார்ந்து நடந்த வரல. ஓகே. இப்ப முதலாவது யார் நிர்வாணமா இருந்தது? ஆதாமும் ஏவாளும். அது நிர்வாணத்தை தான் குறிப்பிடுகிறது. அவங்க அப்ப அத்தியிலேயே போட்டாங்க. முதல் உதாரணம். 2வது, ஒருவர் கிட்டத்தட்ட நிர்வாணமாக இருக்கும், ஆனால் முழு நிர்வாணமாக இல்லை, சூழ்நிலையிலும் அதை பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்லி ஆதியாகமம் 58:7 இருக்கு. யோபு 22:6 இருக்கு. 24:7 இருக்கு. சூழ்நிலைகளிலும் அப்ப அதாவது முழுமையாக இல்லாம சூழ்நிலைகளும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இன்னொரு காரியம் இருக்கு. 3வது என்ன இருக்கு? நம்ம படிச்ச மாதிரி பேதுரு மீன் பிடிக்க போறாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சவன வஸ்திரத்தை கேட்டுட்டு தண்ணீர்ல குதிச்சுட்டாரு. அது என்ன அர்த்தம்? அவர் மேல் அங்கியை கட்டிட்டு தண்ணீர்ல குதிச்சுட்டாரு. அப்படி என்றால் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ மேல ஒரு அங்கி போட்டிருக்கியா, அதை கழட்டி விட்டு சாதாரணமாக சிறிய உடையோடு கூட பாதரட்சை இல்லாம நீங்க நடக்கணும். யோவான் 21:7. நீ ஒரு தெளிவான அங்க பார்க்கும்போது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி விட்டு தண்ணீர்ல குதிச்சுறார் பேதுரு. அப்படி என்று இருக்கிறது யோவான் 21:7. வேத வல்லுனர்கள் என்ன சொல்றாங்க என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் மேல் வஸ்திரத்தை மட்டும் கழட்டி விட்டு பாதரட்சை இல்லாம நடந்தாரு. அதே டயத்துல எல்லா டயத்திலும் அது போட்டுட்டு இருக்க மாட்டாரு. மேல் வஸ்திரம் இல்லாம இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்மகன் வருஷத்துக்கு 3 வாட்டி எங்க போகணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். போயே ஆகணும். பஸ்கா பண்டிகையில, கூடார பண்டிகையில, பிரதிஷ்டையின் பண்டிகையில போய் ஆகணும். அப்போ வஸ்திரம் எல்லாம் எப்படி உள்ள விடுவாங்க ஆலயத்துக்குள்ள? விடமாட்டாங்க. அது அவங்களுக்கு சட்டத்திட்டத்துக்கு எதிரானது. அப்போ அவர் போட்டுப்பார். அப்போ சில நேரங்களிலே மாத்திரமே இப்படியாக தன் வஸ்திரம் கழட்டிட்டு பாதரட்சை இல்லாம சிலருக்கு அடையாளமாக இருக்கும்படியாகத்தான் நடப்பாரு. எல்லா டயத்திலயும் அப்படி இருக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். ஆதியாகமம் 58:7 உங்களுக்கு தெரியும். அந்த வஸ்திரம் யாருது?
யோசேப்புடைய வஸ்திரம், அந்த வஸ்திரத்துல அவன் இந்த தன் ஆட்டு மயிரை அந்த ரத்தத்தை பூசி இதுதானா உன் பிள்ளையோட வஸ்திரம் சொன்னாங்க. அது கூட அங்கதான் குறிப்பிடப்படுகிறது. சோ இந்த வஸ்திரம் என்கிறது மேல் அங்கியை குறிப்பிடுகிறது. அது எப்போதுமே அவர் கழட்டி வச்சிருக்க மாட்டாரு. சில சில காலகட்டத்துல அது போட்டு ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது குளிர் அடிக்கும் போது அந்த மிச்ச டயத்துல ஒரு அடையாளமாக அவர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாரு. ரைட்டா? இப்போ இது நமக்கு ஓரளவுக்கு ஒரு அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதே மாரி இன்னொரு தீர்க்கதரிசிகளோட ஆண்டவர் ஒரு அடையாளத்தை செய்ய சொல்றாரு. அந்த அடையாளம் கூட அப்படியாக நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிட்டார். என்ன அடையாளம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ. எப்போ டயத்துல வஸ்திரம் இல்லாம இல்ல, சில டயத்துல வஸ்திரம்னா எல்லா ட்ரெஸ்ஸும் இல்ல, மேல் அங்கி எடுத்துட்டு இருக்கணும். இந்த இடத்துல அவர் சாக்கு உடைய போட்டிருக்கிறாரு. ஏன்னா துக்கத்தின் வடிவமாக சாக்கு உடைய போட்டுட்டு எப்போதும் இருக்கிறாரு. அதை கேட்டுடுங்கிறாரு. பாதரட்சி இல்லாம நடக்க சொல்றாரு. காரணம் நம்ம வாசிச்சாச்சு. இதே மாதிரி எரேமியாங்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காமிக்க சொல்றாரு. அது என்ன அடையாளம் என்று பார்க்கலாம். கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியரின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமாவுக்கு குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை அங்கே பிரசித்தப்படுத்து அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணம் வாங்க தேடுகிறவர்களும் அவர்கள் இறுக பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்கள் தங்கள் குமாரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரியின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தன் அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி உன்னோடு கூட வந்த மனுஷோட கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தை உடைத்து போடுவேன். புதைக்கிறதுக்கு இடம் இல்லாததினால் தோப்பயத்திலே சவங்களை புதைக்க பார்ப்பார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். இங்க ஒரு அடையாளம், அங்க ஒரு அடையாளம் ரொம்ப கடினமானது. எரேமியாக்கு இது ஈஸி தான், ஒண்ணும் இல்ல. ஒரு மண்பானை அழிச்சிட்டு போகணும், அந்த இன்னும் பள்ளத்தாக்குல கொண்டு போய் எல்லாரும் கூட்டு போயிட்டு அவங்க எதிரில சொல்லி இந்த மாதிரி பெரிய யுத்தம் படை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த முற்றுகை இட்டதுனால உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போகும். சாப்பாடு கிடைக்காம போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு அன்பான அம்மா தன் பிள்ளையே சமைச்சு சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பயங்கரமா எல்லாரும் மரிச்சு போவீங்க. இங்க இருக்கிற கட்டடம் எல்லாம் எரிஞ்சு போகும். ஆலயம் எரிஞ்சு போகும். உங்களுடைய சடலங்களை புதைப்படுறதுக்கு இடம் இல்லாம இன்னொரு இடத்துல போய் புதைக்க போற அளவுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று சொல்லிட்டு அந்த பானையை உடைச்சிட்டாரு. இப்படிதான் நடக்கும். எப்படி பானையை திருப்பி ஒட்ட முடியாதோ அதே மாதிரி இந்த சொல்லப்பட்ட காரணப்படியாக இந்த ஜனங்கள் எல்லாம் புதைக்க கூடாத அங்கங்க சிதைஞ்சு கிடக்கும் அவங்க சடலங்கள்னு சொல்லிட்டார். இது நடந்துச்சானா? நடந்தது. எங்க நடந்தது? எப்போது நடந்தது சொல்லி இதையே அசீரிய ராஜா அங்க சார்கம் என்கிற அசீரிய ராஜா எதுக்கு எதிராக போனாரு? சார்கம் என்கிற அசீரிய ராஜா உங்களுக்கு அஸ்தோத்துக்கு எதிராக கடந்து போனாரு. இதே மாதிரி இங்க யூதா ஜனத்துக்கு எதிராக யார் வரப்போறாங்கன்னா பாபிலோனிய ராஜா எதிராக வருவாங்க. உங்களை சிறைப்பிடித்துக்கிட்டு போவாங்க. சிறைப்பிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை புலம்பல் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுதலை பார்க்கிறோம். இங்க சொல்லிட்டார் எரேமியா தீர்க்கதரிசி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டார். எரேமியா தீர்க்கதரிசி மாத்திரமே எப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கும் போது கடைசி யூதா ராஜாவுடைய கடைசி காலகட்டத்திலையும் யூதா தேசமானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலகட்டத்திலையும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு கொஞ்சம் ஜனங்களோட எரேமியா ஜனங்களா தப்பிச்சு எகிப்துக்கு போகும்போது அவரை இழுத்துக்கிட்டு எகிப்துக்கு போனப்பட்ட காலகட்டத்திலும் எகிப்திலே எரேமியா தீர்க்கதரிசி மரித்த காலகட்டத்திலும் தான் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. சோ அந்த காலகட்டத்துல எரேமியா முன்னாடியே சொல்லிட்டாரு இப்படி நடக்கும்னு. அதன் பிரகாரமாகவே நடந்த பொழுது அவள் புலம்பல் புஸ்தகத்தை எழுதுறாரு. அதுல அப்படி எழுதுகிறாரு. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 10-13 வசனத்துல இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவிலே அவர்களுக்கு ஆகாரம் ஆயின. ஏன் பிள்ளைகளை சமைச்சாங்க? முற்றுகையிட்டுட்டாங்க. பாபிலோன் அநேக நாட்களாக சாப்பாடு இல்லை. முற்றுகையிட்ட யாரும் போக முடியாது, வெளில வர முடியாது, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. இப்படி பசிச்சு ஒவ்வொரு பிள்ளைகள் அம்பாக்கலாம் தன் அன்பான பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டிருக்காங்க. அதான் அவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தம் கோபத்தை நிறைவேற்றி தம் உக்கிர கோபத்தை ஊற்றி சீயோனில் நிறுத்தினார். அதிபாரங்களை பச்சித்து போட்டது. சத்துருவும் பகைஞரும் எருசலேமில் வாசலுக்குள்ள பிரவேசிப்பான் பூமியின் ராஜாக்களுக்கு பூச்சக்கரத்தில் சகல குடி நம்ப மாட்டார்கள். அப்படியா? எகிப்தியர் வருவாங்களா? எருசலேமுக்குள்ள பகைஞர்கள் உள்ள வருவாங்களா? வர முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாச்சே, அது நடக்காத காரியமாச்சே, அது நடக்குதா அப்படி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம். அதன் நடுவில் நீதிமான் ரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்க தரிசன பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இது நடந்தது. காரணத்தை சொல்றாரு.
ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய அழிவை ஜெருசலேம் சகரம் சந்திக்குது? ஆலயம் எரிக்கப்பட்டுச்சு, அம்மா புள்ளைய சமைக்குது, பார்க்க முடியாத காரியம், உலகமே ஆச்சரியப்பட காரியம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறவர்கள் அதிகமாக பாவம் செய்றாங்க. ஆசாரியர்கள் அக்கிரமம் செய்து குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினாங்க. தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் என்பவர்தான் முக்கிய. மத்த மக்கள் ஜனங்கள் ஏன் பார்க்கலன்னா, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் தான் தேவன் கிட்ட இருக்க செய்தியை மக்களுக்கு சொல்லும்படியாகும், மக்கள் கிட்ட தேவன் கிட்ட போகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். மிக பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை தேவனுக்கு எதிராக செய்யும் பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். இதேதான் நமக்கும் கூட. இப்ப நம்ம ஊழியம் செய்யறோம்னு சொல்லிட்டு, ஊழியக்காரங்கன்னு சொல்லி அநேகர் இப்ப எழும்பியிருக்காங்க. அவர்கள் செய்கிற அக்கிரமங்களும் பாவங்களுக்கும் கிடைக்க போகிற நியாய தீர்ப்பு மிக பயங்கரமா இருக்கும். அதான் பேதுரு பவுல் சொல்றாரு, எல்லாரும் பிரசங்கியாக பார்க்காதீங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லி, ஏன்னா உங்களுக்கு தான் முதல்ல என்ன எடுக்கும், நியாய தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி இதை அங்க நம்ம பார்க்கும்போது 2 விளக்கங்கள் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டேன். முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசி வஸ்திரம் இல்லாமல் கால்ல பாதரட்சி இல்லாம 3 வருஷம் நடக்கிறாரு, அது குறித்தும். எரேமியா கொண்டு போய் இந்த பாத்திரத்தை, மண்பாட்டை கொண்டு போய் உடைச்சிட்டு அங்க ஒரு அடையாளத்தையும் அதை நிறைவேறுதலையும் பார்த்தோம். இப்ப நாம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு மறுமா விளக்கத்துக்கு போவோம். விளக்கம் ஏசாயா 20 அதிகாரம் 3-4. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியன் மேல் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷ காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமா நடக்கிறது போல அசீரிய ராஜா நான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியருக்கும் நான் குடிவிலக்க போகிற எத்தியோப்பியருக்குமாய் இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்திற்கு வெக்கமுண்டாக இருப்பிடம் மூடப்படாதவர்கள் கொண்டு போவான். என்ன சொல்ல வராரு? 3 வருஷம் என்னுடைய தீர்க்கதரிசியாக ஏசாயா உங்களுக்கு முன்பாக வஸ்திரம் இல்லாமலும் காலில் வெறுங்காலமா நடந்தான். இது எதற்கு அடையாளம் என்றால், எதற்கு அசீரியா ராஜா எகிப்தியரையும், அது எத்தியோப்பியன்னு அவங்க சொல்லிட்டு, எத்தியோப்பியா சேர்ந்து ஒரு ராஜா ஆட்சி செய்யறாருன்னு. இந்த சேர்ந்து இருக்கிற ராஜாவையும் கைப்பற்றுவதனால எகிப்தில இருக்க இளைஞர்களும் முதியவர்களும் ஆடையெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக, எல்லாமே வெளியேறக்கப்பட்டவர்களாக, இருப்பிடத்துல இருந்து இருக்க துணியெல்லாம் விலக்கிட்டு கொண்டு போவாங்க என்பதை உங்களுக்கு காட்டும்படியாகவும் அவன் இந்த 3 வருஷம் நடந்தான். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தங்கள் நம்பி இந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தங்கள் பெருமை பாட்டு எகிப்தியை குறித்தும் கலங்கி வெட்கப்படுவாங்க. இப்போ கடற்கரை குடிகள் என்றால் யார் என்றால், பெலிஸ்து பட்டணம் தான் கடற்கரை பட்டணமாக இருக்கிறது. சோ கடற்கரை பட்டணமாக பெலிஸ்து பட்டணத்து ஜனங்கள் எல்லாருமே, ஐயோ நம்ம எகிப்தை நம்பினோமே, நம்ம எத்தியோப்பியா நம்பினோமே, நம்முடைய நம்முடைய நம்ம ஒரு ராஜாவை நம்ம வச்சிருந்தோம், நமக்கு ஏற்ற ராஜாவை யாசேன, அவனு நமக்கு எகிப்துக்கு போய் அடைக்கலம் புகுந்தவனே எகிப்தே கொண்டு போய் அவங்கிட்ட நம்ம அசீரியா கிட்ட குடுத்துச்சே அப்படின்னு அழுதது போல அவர்கள் அழுவார்கள். அதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படி நாங்கள் நம்பி சகாயத்துக்கு என்று ஓடி வந்த அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள். அதான் சொல்றாரு, அஸ்தோத்து கூவதால. ஏன்னா அவன் அப்பவே காட்டி கொடுத்துட்டான். அவன் காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம அசீரியா எகிப்தை பிடிச்சிட்டு போயிடுச்சு, எத்தியோப்பியாவும் பிடிச்சிட்டு போயிடுச்சு, இளைஞர்கள்லாம் வயதானவங்களாம் நிர்வாணமா இழுத்துட்டு போயிடுச்சு. இதை பார்த்து ஐயோ ஐயோ அசீரியா அஸ்தோத்து பட்டணத்துல இருக்கும் பெலிஸ்தியர் ஜனங்களும் இவங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைச்சோமே, இவங்க எங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோமே, அவங்களுக்கே இப்படி ஆயிடுச்சே, இது நாம என்ன பண்றது அப்படின்னு அவங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க இப்படி அழுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கும் எசேக்கியா ராஜா, நீ இப்ப சொல்ற தீர்வு கட்ட மாட்டேன், உண்மைதான், கப்பம் கட்ட மாட்டேன், அவன் நிஜமா வருவான். வரும் பொழுது நீ எகிப்துகிட்ட போய் உதவி கேட்காத, அவன்கிட்ட இருந்து உதவி கிடைக்காது. ஏனென்றால் எகிப்தையும் அசீரியா கைப்பற்றி விடுவான். இன்னும் கைப்பற்றல, கைப்பற்றி விடுவான். அதனால அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுல எந்த பிரயோஜனம்? அப்ப நீ என்ன பண்ணும்? நீ ஆண்டவர் மட்டும் நம்பி காத்திருக்கணும். ஆனா நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். மிகுந்த கடினமான பாதை, நின்னுதான் ஆகணும். அப்படி என்கிற பாடத்தை ஏசாயா தீர்க்கதரிசி தன்னோட வஸ்திரம் இல்லாமலும் பாதரட்சியம் இல்லாமலும் நடக்கிறது வெளிப்படுத்துகிறாரு. எசேக்கியா ராஜாவுக்கு நடைமுறை பாடம் இது என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட 9 காரியங்கள் எசேக்கியா ராஜாவுக்கு நடைமுறை பாடமாக ஏசாயா தீர்க்கதரிசி வஸ்திரம் இல்லாமல் அதுக்கு கால்ல பாதரட்சியில நடக்க வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. முதலாவது, யூதாவின் தெற்கே எகிப்து ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக இருக்கிறது.
இருந்துச்சு. இப்போ யூதாவுக்கு சவுத்துல யார் யார் இருக்காங்க? எகிப்து. அது நல்ல ஒரு சக்தியான ஒரு ஒரு பட்டணமாக, ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அசீரியா அந்த பகுதியின் மேலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவான். அசீரியா என்ன பண்ணுவான்? அவன் இப்பத்திக்கு நல்ல பலமா இருக்கான். ஆனா அசீரியா ஒரு காலகட்டத்துல தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவான். எசேக்கியா அசீரியாவிடமிருந்து யூதாவுக்கு சுதந்திரம் பெற முயன்று கொண்டிருக்கிறாரு. இப்ப என்ன பண்றான் எசேக்கியா? எப்படியாவது இந்த கப்பம் கட்ட மாட்டேன். நான் சிற்றரசன் இல்ல. நான் என் இஷ்டத்தின்படி ஆட்சி செய்வேன் என்று சுதந்திரத்துக்கு அவன் முயற்சி செய்துட்டு இருக்கான். தேவன் ஒரு உள்நாட்டு போரை கொண்டு வந்து எகிப்தின் பெரும் நம்பிக்கையை அழித்து பதிலுக்கு ப ப பதிலுக்கு பயனற்ற தங்கள் தெய்வங்களை தேடும்படி ஜனங்களை செய்வாரு. இது 19 அதிகாரத்துல இருக்கு. இப்படி இந்த காலகட்டத்துல இப்போ எகிப்து நல்ல பலமா இருக்கு. ஆனா எகிப்துல என்ன கொண்டு வருவாரு ஆண்டவரு? உள்நாட்டுல ஒரு கலவரத்த கொண்டு வருவாரு. உள்நாட்டு கலவரம் வரும். ஜனங்க தங்களுடைய தேவர்களை தேடுவாங்க. ஆனா, அது மாத்திரம் இல்லாம எகிப்தியர் ஒரு கடுமையான ஆட்சியின் கீழ் பாதிக்கப்படுவார்கள். இப்போ எகிப்து தனியா இருக்கு. ஆனா, எத்தியோப்பியர் வந்து எகிப்தை கைப்பற்றி விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வறட்சியான பொருளாதாரம், அதோட நைல் நதி வறண்டு போகும். வறண்டு போவதனால பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். தலைவர்கள் என்ன செய்வது என்று குழம்புகிற நேரத்திலே அவருடைய மதியை மயங்க பண்ணி குழப்ப பண்ணுவேன். இப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் 711 அஸ்தோத் மக்களை நம்பினது போல எகிப்தியர்கள் அவர்களுக்கு உதவவில்லை. அவர்கள் யூதாவுக்கு உதவ மாட்டார்கள். ஏனென்றால் விரைவில் அசீரியர்கள் எகிப்தியர்களை வென்று விடுவார்கள். இதையெல்லாம் எத்தனை அதிகாரத்துல சொல்றாரு? 18, 19 அதிகாரத்துல சொல்லிட்டு 20ஆம் அதிகாரத்துல வஸ்திரம் இல்லாமலே நடந்து அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அசீரியர்களை எதிர்த்து போரிடுவதில் அரசியல் உதவிக்காக எகிப்தை நம்பக்கூடாது என்பதை எசேக்கியாவும் அவரது ஆலோசகருக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எகிப்து, யூதா, அஸ்தோத், அசீரியர் உட்பட பூமியில் உள்ள தேசங்கள் அனைத்தும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கிறது எதை படிக்கிறது? எகிப்து பார்க்கிறோம், யூதா பார்க்கிறோம், அஸ்தோத் பார்க்கிறோம், அசீரியா பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தேவன் இந்த தேசங்களை நியாயம் தீர்ப்பார் என்ற வாக்குறுதிகளில் யூதா மக்கள் சிறிது ஆறுதல் பெறலாம். அப்பா, தேவன் வந்து எகிப்தையும் அஸ்தோத்தையும் அசீரியா எல்லாம் நியாயம் தீர்க்க போறாரு. எல்லாம் நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு வித நீ சந்தோஷப்படலாம். ஆனா இதெல்லாம் முடிவு என்ன என்றால் எப்பொழுது சமாதானம் வரும் என்றால் எல்லா ஜனங்களும் யெகோவா தேவனாகிய அவர் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே சமாதானம் வரும். இந்த தேசங்களை தன் ஆட்சியின் கீழ் ஒரே மக்களாக ஒன்றிணைக்கும் போது மட்டுமே அவர்கள் பிரச்சனைக்கு இறுதி தீர்வு உண்டு. எல்லா தேசங்களும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வரும் போது தான் இறுதி தீர்ப்பு இருக்கு. அது வரைக்கும் சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப பாருங்க, பயங்கரமான சண்டை. இந்த சூழ்நிலை நான் தியானிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்துல பயங்கர இன்னும் சண்டை போயிட்டு இருக்கு. அவன் வந்து இப்போ வந்து லெபனான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் காசா அடிக்கப்பட்டுட்டு இருக்கு. சிரியாவை ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. ஈரான் வந்து அடிக்கிறாங்க. அங்க நடக்காத சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம். அதன் தீர்வு இன்னும் காணப்படவே இல்லை. மறிப்பு இருக்கு, சண்டை. யுக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டு அங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த தியானிக்கிற நேரத்துல ஒரு நாடுக்கு ஒரு நாடு விரோதமாக சண்டை 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 என்று இந்த வருடம் முடிவில் சண்டையோடு தான் முடிந்து கொண்டிருக்கிறது. இது எப்ப தீர்வு வரும் என்றால் எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரும்போது மாத்திரம்தான் இந்த உலகத்திலே சமாதானம் ஏற்படும் என்பதை கூட ஏசாயா தீர்க்கதரிசி 19ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. பயத்தையும் போரையும் கொண்டு வரும் புயலின் மத்தியிலே தேவனை நம்புவதே ஒவ்வொரு யுகத்திலும் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரே பாதுகாப்பான நம்பிக்கை. எல்லா காலகட்டத்திலும் பயம், வேதனை, கஷ்டம், பிரச்சனையாலயா நான் இருக்கிற தேசத்துல திடீர் போர் வந்து வந்தா கூட எல்லாவற்றின் நடுவுல தேவன் நம்மளை பாதுகாப்பான் நம்பிக்கையா இருந்தா மாத்திரமே ஜனங்கள் அதுல தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம இதுல புரிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரத்துல இப்படியாகத்தான் தேவனுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்வது எளிதானது அல்ல. ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதனால்தான் சொல்றாரு, கர்த்தர் நீ போய் அவன் அறையில் இட்டை அழித்து உன் கால்களில் இருக்க பாதரட்சியை கழட்டு என்றால் அவன் அப்படியே செய்து இல்லாமல் வெறுங்காலமா. அப்படியாக நாம தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் 4 காரியத்தை செய்ய வேண்டும். நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். கடைசியா வந்துட்டோம். தேவனுடைய திட்டங்களில் முதலாவது கடவுள் திட்டங்களில் தேவன் செயல்படுகிறார் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில எது அனுமதிச்சாலும் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கல. அவர் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை எப்பொழுதுமே நம்ம நிறைவேற்றிடுவோம். கடினமா இருந்தா கூட. ஏனென்றால் அவர் அனுமதிச்சார் முதலாவது. 2வது, அனைத்து சாத்தியக்கூறுகள் கருத்தில் கொள்ளவும்.
இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது, இது கடந்து போகும்போது, நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் காரியத்தை பகுத்து ஆராய்ந்து செய்து கடந்து போக வேண்டும். அனைத்து சாட்சிய கூறுகளும் கருத்தில் கொண்டு கடந்து போக வேண்டும். எல்லாம் நம்ம பகுத்து ஆராயும் டயத்துல கூட தேவனை நம்ம திட்டத்தின் மையமாக வைத்துத்தான் நடக்க வேண்டும். அவர் வேண்டாம், அவர் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செய்ய முற்பட கூடாது. 4வது தேவனை நம்ப 24 மணி நேரம் அவனை மட்டுமே நம்பணும். அப்போ மாத்திரம் தான் கடினமான காரியத்தை ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது அந்த தேவ திட்டத்தை நாம ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். இல்லை என்றால் நம்மளால அதை நிறைவேற்ற முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியாக அதை நிறைவேற்றினார். அப்படியாக அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அப்படியாக நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.